அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இது ஒரு லேட் வீடியோ தான் சொல்லணும். ரீசன் ஏன்னா எல்எல்எம் கட் ஆஃப் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கட் ஆஃப் வந்து 2 டேஸ் முன்னாடியே வந்துடுச்சு. ஸோ கொஞ்சம் ஒர்க் இருந்ததால் என்னால் வந்து இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. பட் இப்போ இந்த கட் ஆஃபில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து ஓரளவுக்கு பார்க்கலாம், சரிங்களா? பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்எல்எம்மை பொறுத்தவரையிலையும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷனை எடிட் பண்ணுறதுக்கு சம் டைம் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அந்த டைம் வந்து நேற்றோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். 18ஆம் தேதி வரையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எடிட் பண்ணதுக்கப்புறம், எடிட் மீன்ஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா காலேஜ் ப்ரிஃபரன்ஸை மட்டும்தான் எடிட் பண்ண முடியும். ஸோ அது எடிட் பண்ணதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் நேராகவே உங்கள் மெயில் ஐடிக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். எல்எல்பி முடித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு மெயில் வந்ததுக்கப்புறம் அதில் போய்ட்டு லாகின் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை, உங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே ப்ரொசீஜர் தான் இது. நீங்கள் அஃபிஷியலாக செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே ஒரு மெயில் வந்திருக்கும், இந்த மாதிரி செலக்ட் ஆகிருக்கீங்க, ஸோ உங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணியாச்சு, நீங்கள் வந்து லாகின் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதில் லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கு நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் எந்த லிஸ்ட்டில் இருக்கீங்க, அதாவது கம்யூனிட்டி ரேங்க் பேஸ் எவ்வளோ இருக்கீங்க, மெரிட் லிஸ்ட் அந்த அவங்க அனௌன்ஸ் பண்ணுற லிஸ்ட்டு கீழே எவ்வளோ இருக்கீங்க, ஜென்ரல் கேட்டகரியில் எவ்வளோ இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கோம். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் விட்டுருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய டீட்டெயிலாக ஒன்றும் கிடையாது, பர்சன்டேஜ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஓசி கேட்டகரிக்கு 73.610 மெரிட் லிஸ்ட்டு, வெயிட்டிங் லிஸ்ட்டு 72.903 ஓசி கேட்டகரி வந்திருக்கு. எஸ்சிஏ கேட்டகரி 65.516 மெரிட் லிஸ்ட்டு, 64.600 வெயிட்டிங் லிஸ்ட்டும் சொல்லியிருக்காங்க. எஸ்சி கேட்டகரிக்கு 69.451 மெரிட் லிஸ்ட்டும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் 68.903 வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டி கேட்டகரி 65.533 மெரிட் லிஸ்ட்டும், வெயிட்டிங் லிஸ்ட்டு 63.493 வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிசிஎம் கேட்டகரிக்கு 69.419 வெயிட்டிங் லிஸ்ட்டு 69.022 வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70.111 மெரிட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது 29/6/2000 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிறந்தவங்க, இந்த டேட்டா பர்த் முன்னாடி பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மெரிட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிறந்தவங்க 69.822 இதுக்கு மேலே இருக்கிறவங்க வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எம்பிசி டிஎன்சி மெரிட் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 70.064 வெயிட்டிங் லிஸ்ட்டில் 69.777 வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து அஃபிஷியலாக செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் தான் வரும், சரிங்களா? அந்த மெயிலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுதான். எல்எல்எம்மை பொறுத்தவரையிலும் எல்லா டீட்டெயிலுமே மெயில் மட்டும்தான் வரும். ஸோ இதுக்கு மேலே அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நேராக அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண வேண்டியதான் இருக்கும், சரிங்களா? அதை விட்டால் வேறு எந்த விதமான டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரியோ டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுற மாதிரியோ இருக்காது. ஸோ அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு காலேஜுக்கு போயிட்டு 2000 சம்திங் 1725 நினைக்கிறேன் ஃபீஸ், சம்திங் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. 2000 3000 தெரியல, 2575 நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் ஜாயின் பண்ணும்போது அந்த ஃபீஸ் தான் பே பண்ண நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபீஸ் அமௌண்ட்டை வந்து நீங்கள் காலேஜில் அலாட்மெண்ட் ஆர்டர் ப்ளஸ் ஃபீஸ் அமௌண்ட் இதை மட்டும் பே பண்ணால் போதும், நீங்கள் வேறு எந்த விதமான டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதில் காமிக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டிசபிலிட்டி பர்சன், விஷுவலி சேலஞ்சட் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு 56.806 வெயிட்டிங் லிஸ்ட்டு 54.032 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் சர்வீஸ் மேன் சைல்டு அந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் 68.709 வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 67.666 வந்திருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க ஃப்ரீடம் ஃபைட்டர், அதில் யாருமே வந்து அப்ளை பண்ணாதால் நோ கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 16/9 அன்றைக்கே வந்துருச்சு. ஸோ 3 டேஸ் ஆகுது. நீங்கள் அஃபிஷியலாக செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். ஸோ அந்த மெயிலை போய்ட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது எல்எல்எம் ரிலேட்டடான கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதையும் நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். தேங்க்யூ காய்ஸ், பாய்.